ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறோங்க. இது வந்து நிறைய எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி இது உங்களுக்கு யூஸ் இல்லாம இருந்தா கூட மற்றவங்களுக்கு உங்களுக்கு தேவையானவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சரி, லேடிஸ் ஜென்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். அதாவது நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட கட்டிங் எப்படி இருக்கு, ஸ்டிச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஸ்டிச்சிங் தெரியுதா இல்லையோ, கட்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட கிளாஸ் எடுத்தா கிளாஸ்க்கு அதாவது நான் எடுக்கிற கிளாஸ் எவ்வளோ தெளிவா இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ கண்டிப்பா நம்மளோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது புதுசா கத்துக்க வரவங்களும் தாராளமா கத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்க டெய்லரா இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது, அது எப்படி இது வந்து தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல, இல்ல எப்படி அதாவது கட்டிங்க எனக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருந்தாலுமே நீங்க இந்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நிறைய பேர் நினைக்கலாம், ஆன்லைன்ல படிச்சா எப்படி வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு தெளிவா கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா ஒரு கோர்ஸா வீடியோவா அனுப்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவா அனுப்பிச்சிருவாங்க. நீங்க அதுல பார்த்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்மளது அப்படி கிடையாதுங்க. டைரக்டா ஆன்லைன் கிளாஸ். அதாவது டைரக்டா நான் கட் பண்றப்ப உங்களுக்கு அப்படியே வந்து கிளாஸ் எடுப்பேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு ஈஸியா கேட்டுக்க முடியும். இப்ப எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாமே நீங்க அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அது அடுத்த நாள் அப்படின்னா, இப்ப நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அது உங்களுக்கு கரெக்டா வருதா இல்லையா, அது கட்டிங்கா இருக்கட்டும், தைக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த நாள் கேட்கறப்பதான் அது புரியும். நீங்க நான் சொல்லி கொடுத்தோன்னே நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா டவுட் மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்க முடியும். அதை நம்ம வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு நம்ம அடுத்த நாள் அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு உண்டான டைம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா பர்ஃபெக்டா, அதுவும் எப்படி சொல்றது, டவுட்டே இல்லாம எல்லாத்துக்கும் எல்லா கிளாத்தும் நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேசிக் கோர்ஸ் தாங்க ஸ்டார்ட் பண்றோம். பேசிக் அப்படின்னா பேசிக்கா பிளவுஸ் அண்ட் சுடிதார் மட்டும் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்குவாங்க. அதுலயே வந்துட்டு உங்களுக்கு அளவு எடுத்து தைக்கிறதும் நான் வந்துட்டு சொல்லிடுவேன். நீங்க அதாவது எத்தனை பேர் நீங்க கிளாஸ் போயிருப்பீங்க, ஆனா யாருக்குமே பாடியில இருந்து அளவு எடுத்து எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படியே மீறி 1-2 பேத்துக்கு தெரிஞ்சிருந்தா கூட அது அவ்வளவு பெர்ஃபெக்டா உங்களால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க வந்துட்டு நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதையும் நாங்க வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். அதாவது அளவு பிளவுஸ்ல இருந்துட்டு அளவு எடுத்து எப்படி கட் பண்றதும், அதே மாதிரி பாடியில இருந்து டைரக்டா அளவு எடுத்து எப்படி கட் பண்றதும் அப்படிங்கிறது பேசிக்ல வரும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ், பேட்டர்ன் பிளவுஸ், அதெல்லாம் வந்து சுடியா இருக்கட்டும், பிளவுஸுக்கா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்றது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சாம்பிள்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட என்ன டிசைன் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ஒரு பேசிக் தெரிஞ்ச போதுங்க. அதுல நம்ம பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம எந்த டிசைன் வேணாலும் கத்துக்கலாம், அதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சுடி பிளஸ் பிளவுஸ் ரெண்டுமே பேட்டர்ன் பேட்ச் ஒர்க் எப்படி தைக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து அட்வான்ஸ்ல கத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன் ஸ்டிச் பண்றதுல நிறைய டிஃப்ரெண்ட் கவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேணும் அப்படின்னா அது வந்து நீங்க தனியா, ஏன்னா ஒரு கோர்ஸ்லயே எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ அதனால அது வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல எனக்கு எல்லாமே வேணும்னாலும் நீங்க தாராளமா எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா இது தனித்தனி கோர்ஸா தாங்க வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப தெளிவா ஒரு பேசிக்கா ஒரு பிகினரா இருக்காங்க, அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்கள இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால நம்மளோட கிளாஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்க போகுதுங்க. அதனால நீங்களும் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்களும் இன்னும் நிறைய வந்துட்டு கத்துக்கிட்டு நிறைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கிளாஸ். அதனால உங்களுக்கு தேவையா இருந்தாலும் சரி, உங்களோட எப்படி சொல்ற நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப உங்களுக்கு வந்துட்டு எனக்கு பேசிக்கா டெய்லரிங் எல்லாம் தெரியும்க்கா, நான் எல்லாமே பிளவுஸ் சுடி எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன், பட் ஆனா எனக்கு இந்த வந்து பேட்ச் ஒர்க் பேட்டர்ன் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா
நீங்க அந்த கிளாஸ் மட்டும் கூட நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வேணும்னாலும் நீங்க ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து கூட நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க. நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. கண்டிப்பா நம்மனாலையும் ஆன்லைன்ல படிச்சு எப்படி சொல்றது நல்ல தொழில் கத்துக்க முடியும். அதுக்கு நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது 100% நான் உறுதி கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு கத்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து ஷூரிட்டி கொடுக்குறேங்க. அது வந்து உங்க கையில தான் இருக்கு. சொல்லி கொடுக்கறது என்னுடைய கடமை, கத்துக்கிறது இன்ட்ரெஸ்டா கத்துக்கிறது உங்களோட கடமை. சரிங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோலயோ கமெண்ட்லயோ வந்துட்டு நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்க முடியாது என்னால. சரி, ஏன்னா நான் இன்னும் வந்து டேட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, எப்படி வந்து ஜாயின் பண்றீங்கிறத பொறுத்து தான் நான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கு. டேட்டு, டியூரேஷனு, ஸோ அந்த மாதிரி வந்து அண்ணா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இது பண்ணலான்னு இருக்கு, முடிவு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால உங்க யாருக்கெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ற ஐடியா இருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல தான் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி, அக்கா நீங்க கிளாஸ் எடுக்கலாம் இல்லைங்கக்கா, நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு, ஆனா கிளாஸா எடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவுசெய்து கமெண்ட்ல எதுவும் கேட்காதீங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து கிளாஸ்ல என்ன, அதாவது பேசிக் அப்படின்னா நாங்க என்னென்னலாம் சொல்லி தருவோம், அட்வான்ஸ்னா என்னென்னலாம் சொல்லி தருவோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலு, டியூரேஷன் எவ்வளோ டைம் இருக்கும், எத்தனை மணி நேரம் இருக்கும் கிளாஸு, அதுக்கப்புறம் கிளாஸோட ஃபீஸ் என்ன, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன். நீங்களும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தடுத்தது எப்பயும் போல கட்டிங் வீடியோ வந்துட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி ஒர்க்குக்குமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு தான் இருக்கோம். ஸோ அது பார்க்கலாம். அது அடுத்தது நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம். இப்போதைக்கு அதுக்கு ஐடியா இல்லை. ஸோ அதனால அடுத்தது கண்டிப்பா அதுவும் வந்துட்டு கிளாஸ் எடுக்க போறேங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டெய்லரிங் கிளாஸ்ல வந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும்னு கேட்குறீங்களோ அத்தனையும் நம்ம வந்து கற்றுக் கொடுப்போம். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் பொறுமையா கிளியர் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ நீங்க கண்டிப்பா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப ஹை லெவல்ல நீங்க வந்துட்டு கண்டிப்பா கத்துக்க முடியும். அதுக்கு நான் வந்துட்டு உறுதி கொடுக்குறேங்க. சரி, ஓகேங்க. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா இதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. அவங்களும் பார்த்து யூஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க வந்துட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் வந்துட்டு தெரியப்படுத்துங்க. சரி, ஓகேங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.